ஹாய். வீட்டில் சுத்தமாக இட்லி மாவு தீர்ந்து போயிடுச்சு. அதனால் காலையில் சப்பாத்தி செய்யலான்ட்டு சப்பாத்தி மாவு வந்து காலையிலேயே பிசைஞ்சு வச்சுட்டு இட்லிக்கே அரிசி உளுந்து எல்லாமே வந்து ஊற வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சுத்தமாக இல்லை. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதே மிக்ஸி ஜாரில் குருமாவுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். கேஸ் ஸ்டவ்வில் குருமா ரெடி பண்ணுறதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வதக்கிட்டு குருமாவுக்கு வந்து தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மிலே வச்சுட்டு சப்பாத்தி வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். தூங்கிக்கிட்டு இருந்த பையன் வந்து எழுந்திரிச்சிட்டு வந்து மேலெல்லாம் மாவெல்லாம் போட்டு எழுப்பிட்டு கீழேயும் வந்து கொட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்துலையும் கொட்டி வச்சுட்டான். சரின்ட்டு மேலே நின்றுக்கிட்டே தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பெரிய பையன் ஸ்கூல் கிளம்பிகிட்டு இருந்தான். அவன்கிட்ட உள்ள ஐடி கார்டு வேணுமா, அதுக்குன்ட்டு அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தான். பிஸ்கெட் கொடுத்தா வாங்கவே இல்லை. டப்பாவில் உள்ள பிஸ்கெட் எல்லாத்தையும் வாங்கி கொட்டிட்டு அப்புறம் அவனும் அங்கேயும் இங்கேயும் அப்புறம் நின்றுட்டே இருந்தான். சரின்ட்டு அவனை தூக்கி வச்சுக்கிட்டே அப்புறம் சப்பாத்தியும் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பெரிய பையன் வந்து கொஞ்சமாக நெய் போட்டு சப்பாத்தி கேட்டிருந்தான். சரி அவனுக்கு மட்டும் நெய் போட்டு சப்பாத்தி கொடுத்துருந்தேன். அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனோட லஞ்ச் பாக்ஸுக்கும் வந்து சப்பாத்தியும் குருமாவும் தான் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்காக கற்பூரவள்ளி வாழைப்பழம் தான் கொடுத்துருந்தேன். அது வந்து வீட்லேயே வந்து கொல்லையில் வாழை மரம் இருக்குது, அதுலேருந்து கிடச்ச வாழைப்பழம் தான் கொடுத்துட்டு அப்புறம் அவனும் சாப்பிட்டுட்டு ஆட்டோ வந்தோடனே கிளம்பிட்டான். கிளம்புனதுக்கப்புறமா ஒரு 12 o'clock போல் வந்து இட்லி மாவும் வந்து அரைச்சி வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் பார்த்தா ஒரு 5 o'clockலாம் நல்லா வந்து பொங்கி ஊற்றிடுச்சு. ஒரு 3/4 கிட்ட தான் ஊற்றி வச்சுருந்தேன். எப்போதும் பொங்காது, இந்த வாட்டி வந்து நல்லா பொங்கி ஊற்றிடுச்சு. சரி அதையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் கிராசரி பொருட்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போயிடுச்சு. அதனால் கடைக்கு போயிட்டு கிராசரி எல்லாம் ஒரு 1 monthக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து அழகாக அடுக்கி வச்சுட்டேன். பாய்.